திரு ஜி.கே. நாகராஜ், இப்போ ஆன்மீகத்திலும் சமத்துவம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாநாடு நடத்துறோம் அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர். இதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? இல்ல, ஆன்மீகம் இந்து மத கலாச்சாரமே ஆன்மீகம் சமத்துவமான ஆன்மீகம் தானே. நீங்க எல்லாரும் விரும்புகிற கடவுளை கும்பிட முடியும். நீங்க விநாயகரை கும்பிடுறவங்க விநாயகரை கும்பிடலாம், முருகனை கும்பிடுறவங்க முருகரை கும்பிடலாம், கௌமாரம். பெருமாளை கும்பிடுறவங்க பெருமாளை கும்பிடலாம், சக்தியை கும்பிடுறவங்க சக்தியை கும்பிடலாம். இது எல்லாரும் விருப்பப்பட்டு ஒரு அடிப்படைவாதம் இல்லாத எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு வாழ்வியல் முறை தான் இந்து மதம். அதில் எல்லாம் அடங்கியிருக்கு. வெஜ்ஜும் அடங்கியிருக்கு, நான்வெஜ்ஜும் அடங்கியிருக்கு. இப்போ அவர் சொன்னார் குஜராத்தில் எல்லாம் நான்வெஜ் இல்லை. குஜராத் மக்கள் அதிகபட்சம் பேர் பியூர் வெஜிடேரியன்ஸ். ஆனா இங்கேயும் நீங்க நம்ம கோயில்ல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அம்மன் கோயில்ல கருவறைக்குள்ளும் பாகுபாடு இருக்கு, அத களையணும் என்பதற்காக இந்த மாநாடு நடத்துறோம் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அவங்க இந்து மதத்துக்குள்ள பிரிவினைய வேற்றுமையை பிரிச்சு காமிக்கிறதுக்காக இவங்க ஒவ்வொரு முறையும் செய்யறது இந்து மதத்தை கையில் எடுத்து உள்ளுக்குள்ள கருவறைங்கிற சப்ஜெக்ட் கொண்டு வருவாங்க. ஒரு கருவறைங்கிறது புனிதமான இடம். ஒரு ஆன்மீக விதிப்படி அதுக்கு போறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. அதுல கருவறைக்குள்ள போறதுக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, கருவறைக்குள்ள போறதுக்கு முறைப்படி குளிச்சு இருக்கணும், ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். இது எல்லாம் பண்ற யாரும் போலாம், யாரும் வேண்டாம்லாம் சொல்ல. அந்த ஐதீக முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதை சிஸ்டத்தை ஃபாலோ பண்றது ஒண்ணு. அதை நீங்க அதை உடைக்கிறதுக்கான முயற்சி, இன்னொன்று அதை வைத்து அரசியல் செய்கின்ற முயற்சி. எந்த மக்களும் நீங்க ஒரு கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள ஒரு சிஸ்டம் இல்லாம ஆன்மீக விதிகள் இல்லாம போறது யாரும் மக்களே விரும்ப மாட்டாங்க. இப்போ இவங்க மாநாடு நடத்திருக்காங்க. இங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சரியா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க எப்ப வேல் எடுத்தாங்க? எங்களுடைய இன்றைய மத்திய அமைச்சர் முன்னாள் மாநிலத்துடைய தலைவர் முருகன் அவர்கள் இருந்தப்போ கையில வேல் எடுத்து வேல் யாத்திரை போனாங்க. அது வரைக்கும் வேலையே தொடாதவங்க எலெக்ஷன் வந்தப்ப கையில வேல் எடுத்துட்டாங்க. வேல் எடுத்து வாங்கி நின்னாங்க. வேல் வாங்கி நின்னாங்க. எலெக்ஷன் வந்தப்போ வேலை கையில எடுத்தது யாரு? பாஜகவா திமுகவா? திமுக எடுத்தாங்க. கடைசியில எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கையில வேல் வாங்கி வேல் பரிசாக கொடுக்கப்பட்டது வாங்கி நின்னாங்க. வேலை வச்சுட்டு நின்னாங்க. நாங்க தான் சொல்றோமே, எங்க கொள்கை பாருங்க, நாங்க அதுல மாற்று கருத்தே சொல்லலையே. நாங்க கடவுள் இல்லன்னு சொல்லல. நாங்க இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாம இல்ல. அப்ப திமுகவை பார்த்து அதே கேள்வி நீங்க கேட்க முடியும். நாங்க இருக்குன்னு சொல்றோம்ல, நீங்க இல்லன்னு சொல்றதுனால தான் நாங்க வேலை தூக்குறோம். நாங்க ராமரை செருப்பால் அடிக்கல. இதெல்லாம் யாரு பண்ணதுங்க? என்ன விஷயம் இல்லன்னு திமுக சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிடர் கழகம் என்ன செய்தது? ராமருக்கு செருப்பு மாலை அணிவித்து நீங்க சேலத்துல ஊர்வலம் கொண்டு போனீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணது. இன்னைக்கு நீங்க முருகன் மாநாடு நடத்துறீங்க. என்ன அதிசயம் பாருங்க. அதாவது காலத்தின் கோலன்னு சொல்லுவாங்கல்ல, திமுகவையும் முருகர் விட்டு வைக்கல. கடைசியில உங்களையும் இன்னைக்கு முருகன் மாநாடு நடத்த வச்சிட்டார். அதான் முருகருடைய சக்தி. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுவும் கூட பாருங்க, முருகர் இன்னைக்கு முருகர் பாட்டு பாடணும்னா முதலமைச்சர் எழுந்து நின்று அந்த பாட்டுக்கு மரியாதை செய்யறார். இதெல்லாம் நீங்க செய்யறது சரி. முதல்ல இந்து மக்களுடைய அந்த பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுங்களே. ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லாம விடுமுறை நாள் வாழ்த்துக்கள் நீங்க நடத்துற டிவிலேயே செய்தி சொல்றாங்களே. அப்புறம் என்ன? அப்ப நீங்க என்ன காரணம் சொல்றீங்க? ஒரு மதத்தை ஜாஜா பண்றதுக்கு ஏன் இன்னைக்கு அவங்க கேட்கறாங்க? தமிழிசை சவுந்தரராஜன் இல்ல, ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். ஏன் இன்னைக்கு முதலமைச்சர் பழனிக்கு போகல? பழனிக்கு போய் நிகழ்ச்சி தூக்கி வச்சிருக்கணும். இது உண்மையான ஆன்மீகத்தின் உள்ள அக்கறை. நீங்க ஆன்மீகத்தை வச்சு அரசியல் செய்யற காரணத்தாலதான் முதலமைச்சர் அங்க போகல. இன்னொன்னு மிக முக்கியமான விஷயம், இப்ப சமீபத்தில் புதிய பாராளுமன்றத்துக்கு செங்கோல் கொடுக்கப்பட்டது. அந்த செங்கோலை கொடுத்தவங்க ரெண்டு பேர். ஒன்னு புலிப்பாணி சுவாமிகள், இன்னொன்னு சாது சுவாமிகள். அவங்க பழனியில கீழே அடிவாரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அழைப்பு விடுக்கல. ஏன்னா அவங்க பாஜக சார்ந்தவங்க. அதனால யாரையெல்லாம் அழைப்பு விடுக்கிறாங்களோ அவரெல்லாம் திமுக சார்ந்தவர்களாக பார்த்து குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா? பாருங்க, புரோட்டோகால் என்ன சிஸ்டமோ நாடாளுமன்றத்துக்கு ஃபாலோ பண்ணப்படும். அதை பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க அதனால எல்லா நிகழ்வுக்கும் எப்ப அழைப்பு கொடுக்குங்கிறது புரோட்டோகால் சிஸ்டம். நாங்க ஒண்ணு யாரையும் ஒரு ஜனாதிபதி உருவாக்கி வச்சிருக்க எங்களுக்கு புரோட்டோகால் சிஸ்டம் தெரியும். நாங்க பண்றோம். நான் இது நீங்க நடத்துற மாநாட்டுக்கு இல்ல நான் நீங்க நடத்துற மாநாட்டுக்கு
இன்றைக்கு போகர் தான் அந்த சிலையை செஞ்சவருங்க. இன்னைக்கு அங்க இருக்க நவபாஷண சிலை செய்தவர் போகர். போகருடைய பெயர் எங்காவது அந்த பத்திரிகை இடம் பெற்றிருக்கிறதா? போகர் பற்றிய குறிப்பு இருக்கிறதா? இதை விட சுகீசிகம் என்ற ஒருத்தர் வந்து அவர் இன்னைக்கு அவர் தூக்கி வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு அங்க முருகரே இல்ல, போகர் தான் முருகராக இருந்தார்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அவரு இந்த மாநாட்டுக்கு இன்னைக்கு சிறப்புரை ஆற்றாரு. இதுதான் திராவிட கழகத்தினுடைய ஆன்மீக மாநாடு. பல லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. 2 லட்சம் பேர் வருவாங்க சொன்னாங்க. மொத்தமா 3000 பேர் தாண்டனா பெரிய விஷயம். ஆக நீங்க நடத்துற மாநாட்டை, திமுக நடத்துற மாநாட்டை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாடு அரசு நடத்துச்சா? முருகன் உங்களை மாநாடு நடத்தி வச்சாரு. ஆனா மக்கள் உங்களை என்ன கேட்டீங்க? திராவிடர் கழகம் நடத்துச்சா தமிழ்நாடு அரசு நடத்துச்சா? திராவிடர் கழகம்னு குறிப்பிட்டீங்க பாருங்க. தமிழ்நாடு கழகம் என்ன, நீங்க தான் ரெண்டுக்கும் நீங்க தான் அப்போ பிரிச்சுக்கீங்க. அப்போ ஒரு சமயம் திமுக அரசு மீங்க, ஒரு நிமிஷம் திராவிட மாடல் மீங்க, இன்னொரு நிமிஷம் தமிழக அரசு மீங்க. உங்களுக்கு எது இன்னொரு தமிழ் இந்து அறநிலைத்துறை நடத்துது, அதுக்கு தமிழக அரசு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது மாதிரி நீங்க பேசுவீங்க. அதை தெளிவுபடுத்தணும்னு நான் கேக்குறேன். அதாங்க அடையாளம் அர்த்தம் ஒண்ணு பெருசா இல்லையே. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த கட்சியுடைய தலைவர், அவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். சார், திராவிட முன்னேற்ற கழகம்னா அவங்க தான் சொல்றாங்க திமுக அரசும் தமிழக அரசும் வேறயா? திராவிடர் கழகம்னா தீகா சார். திராவிடர் கழகம் தானே ராமர் கோயிலுக்கு செருப்பு அடிச்சாங்க, இவங்களுடைய பேரன்பாடி தானே அது. நீங்க எப்படி வந்து நீங்க திராவிட கழகத்திலிருந்து திமுக வந்ததோ சரி, இல்ல அதோட பேரன்பாடி தானே சொல்றேன் நான். அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே. எல்லாரும் உங்களோட இணைந்த உங்களுடைய சகோதர பேரன்பாடி தானே எல்லாமே. ஓ சரி 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 சார், ஓகே. இந்த திமுக இந்த தமிழக அரசு உங்க மண்ணில சொல்ல போனா தமிழக அரசு நடத்திய இந்த மாநாட்டை, இந்த முருகர் தமிழ் முத்தமிழ் மாநாட்டை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் இன்று கூட்டம் கூடவில்லை. நீங்க இன்னைக்கு எடுத்து பாருங்க எவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறது. 500 ரூபாய் வசூல் பண்ணாங்க, கட்டணம் என்று சொன்னார்கள். அந்த கட்டணத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியில் இலவசமா அறிவிச்சிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கிறது. அதனால இந்த மாநாடு முழுமையாக ஓட்டுக்காக நடந்த மாநாடு. மக்கள் இதை புறக்கணித்திருக்கிறார்கள். திமுக நடத்துவதை ஏற்றுக்கொள்ளவில்லை. குறுக்கிட்டுமா சொல்லுங்க. இல்ல ஏன் முதலமைச்சர் போல அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? 3 அமைச்சர் அங்க இருந்தாங்க. ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் சேகர் பாபு அவர்கள் இருந்தாங்க. அங்க இருக்கிற பழனி சார்ந்த அமைச்சர் இருந்த சக்கரபாணி அவர்கள் இருந்தாரு. அது 3 அமைச்சர்கள் இருந்தாங்க. முதலமைச்சர் வந்து காணொலி வாயிலாக பேசிட்டாரு. 2014 17 வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் அந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சியுமே காணொலி வாயிலாக தான் நடந்தது. சரிங்களா? இப்போ இதை வந்து ஒரு விஷயமா பேசலாம், வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி அவர் இன்னொரு கேள்வி, அதையும் ஒரு பதில் சொல்லுங்க. திருவாரூர் தேரை வந்து யாரால் இழுக்கப்பட்டது, எதனால் இழுக்கப்பட்டது, யார் ஆட்சியில் நடந்தது, அதையும் கேட்டு சொல்லுங்க. சரிங்களா? அதனால நம்ம எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி ஜனாதிபதி பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு, புரோட்டோகால் ஃபாலோ ஆகுதுன்னு. 5வது சிவிக்ஸ் புக்ல எழுதி இருக்கு, ஜனாதிபதி தான் இந்தியாவோட செரிமோனியல் ஹெட். சரிங்களா? அப்புறம் அவங்க கூட நிகழ்ச்சி நடத்திட்டு ப்ரொசீஜர் போய் நடக்குதுன்னா எப்படி? ஓகே, அங்க பழனியில இருந்து நம்ம கூட இணைந்திருக்கிறார் திரு ராமசுப்ரமணியன். அவர்ட்ட போகருக்கு ஏன் உரிய மரியாதை தரலாம் கேளுங்க. போகருக்கு ஏன் இன்னைக்கு வரேன் திரு ஜே.கே. நாகராஜ்.